8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊரும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை, எல்லாம் வீட்டில் லீவ் விட்டாச்சு பார்த்தீங்களா? வீட்டில் உட்காந்துட்டு ஒரே சத்தம், டிவியை பார்க்குறது எடுக்கிறது. அதுக்கு இடையில இல்லை இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுதாங்க, அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாங்க, இல்லைன்னா கடையிலேருந்தே தான் வாங்கித்தாங்க. கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கும் பயமாக இருக்குது. நம்ம வீட்டில் நல்லா சுத்தமான நெய்யில் லட்டு ஒன்று செய்யலாம். பார்க்குறீங்களா? வாங்க. இப்போ நம்ம லட்டுக்கு 1 டம்ளர் அளவு கணக்கு தான் நான் இப்போ எடுக்கிறேன். நிறையெல்லாம் எடுக்கலை. எடுத்து போட்டோம்னு வச்சிங்களேன், செஞ்சு வச்சாலும் ஆசைப்பட்டு பிள்ளைகள்லாம் கேட்கும். கொடுத்தோம்னா அதோட அடுத்தால மறு நிமிஷம் கொண்டு கொடுத்தா வேணான்றவாங்க. அதனால நம்ம அப்பப்போ தேவைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தக்கனதான் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. அதுக்கு இப்போ நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு தான் கடல மாவு எடுத்துக்கிறேன் பாருங்க. இந்த கடல மாவை நம்ம ஜலிச்சுக்கலாம். சரியா? இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் எடுத்துக்கேன், ஒரு பிஞ்சு அளவு. லைட்டாக கலருக்காக இத்தினோண்டு போடுறேன் கலர். இதை நம்ம ஜலிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம பலகாரம் பண்ணும்போது எந்த ஒரு மாவு இருந்தாலும் அதில் ஜலிச்சுட்டு பண்ணோன்னு வச்சிங்களேன், நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா கட்டி இல்லாமல் நல்ல இதாக கிடைக்கும். அதுக்காக நம்ம ஜலிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஜலிச்ச மாவு ஒரு கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். நம்ம அது கரைக்கும் போது தெரியும் நம்ம அந்த தோசை மாவு பதம் வருது பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். விஸ்கிலேருந்து இப்படி எடுக்கும்போது இப்படி விழணும், இப்படி விழணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இதுதான் தோசை மாவு பதம், இந்த மாதிரி இருக்கணும். 1 டம்ளர் கடலை மாவு எடுத்த பாருங்க. அந்த 1 டம்ளருக்கு அதே டம்ளர் அளவுக்கு சர்க்கரை. இதை நம்ம இப்போ சிரப்பு மாதிரி ரெடி பண்ணிடுவோம். பாருங்க, இதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக இந்த ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம அதை எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், ஈஸி. லட்டெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க. நம்ம நினைப்போம் லட்டு செய்கிறது கஷ்டமோ, ரொம்ப லேட் ஆகுமோ. ஒன்றுமே கிடையாதுங்க. கடல மாவை கரைக்கிறோமா, இந்த நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் சிரப்பு எடுக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி சிரப்புல கொஞ்சம் திக்கா எடுத்தோம்னா சிரப்பு ரெடி ஆகிடும். எடுத்துட்டு நம்ம பூந்தி பொரிக்கிற மாதிரி லைட்டாக அப்படி பொரிச்சிட்டு, அது சிலவங்க அதை பொரிச்சிட்டு அப்படியே போட்டால் உருட்டுறது கஷ்டமா இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம மிக்சியில் பொரிச்சிடலாம். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்களா, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க. இது கரையட்டுப்போம். இப்படி இப்போ நம்ம அந்த சக்கரை பாகுக்கு அது ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. அது ரெடி ஆகுதுக்கல்ல நம்ம பூந்தி பொரிச்சு எடுத்துடலாமா, டக்குன்னு முடிஞ்சிருமா. இன்னொரு அடுப்புல கடாயை பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயிலில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துக்கிறேன். மொத்தத்தில் நெய் நிறைய ஊற்றினாலும் திகட்டும். நம்ம அதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் நம்ம வறுக்கும் பாருங்க, மறுபடியும் அதுலேயும் நம்ம நெய் போட போகிறோம். அதனால இந்த 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்படி இழுக்கும் போது லைட்டாக ஒரு கம்பி வருது பார்த்தீங்களா. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலான்னு இப்படி வரணும். அப்படி மூடி வைப்போம். அதுக்கெல்லாம் அது கரெக்டாக இருக்கும். பூந்தி பொரிச்சிடலாமா பாருங்க.
நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக ஆட்டி விட்டா போதும். படப்படான்னு உளும் பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ இந்த பூந்தியை நீங்கள் நம்ம இந்த காரா பூந்தி மாதிரி நல்ல முருக விடக்கூடாது. போட்டோமா இப்படி ஒரு திருப்பி பட்டுன்னு எடுத்துடணும். பாருங்க, ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வேக விட்டோம்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப மரன்னு இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும். எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். பாருங்க, பூந்தி எவ்வளோ அழகாக வருது பாருங்க. ஈஸியாக பூந்தி பொரிக்கலாம். அப்படி ரொம்ப பொரிக்க சரியாக வரலன்னு வச்சிங்களேன், ஆப்பை வச்சு கோரி கடகடன்னு ஊற்றுங்க. ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு 4 அடி அடித்து எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். நல்லா அழகாக அந்த மெதுவாக வரும், பார்த்தீங்களா? இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம ஊற்றும் போது இதை ஃபுல்லாக அந்த ஆப்பிலேருந்து வலிச்சிடணும். வலித்து முடிச்சுட்டு மறுபடியும் லைட்டாக கழுவிட்டு அடுத்தால ஊற்றுவோம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பூந்தி அந்த கண்ணிலேருந்து விழாது சரியா. அதுக்கு தான் அடுத்த ஊற்றுவோமா? ஸ்டவ்வை மீடியத்திலே வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்தா போதும். நம்ம இதுக்கு கலரும் நம்ம அதையும் சேர்க்கல. போட்டோன்னா படன்னு அப்படி இப்படி திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்த பாருங்க. மணல் மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்ல வாசனையா இருக்கு பாருங்க. மொத்தமாக நிறைய நெய்யை கோரி ஊற்றினாலும் உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மறுபடியும் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து கொட்டும் போது அதில் நெய் சேர்ப்போம், பார்த்தீங்களா? எடுத்தோம். ரொம்ப முருக விட்டோம்னு வச்சிங்களேன், ஹார்ட் ஆகிடும். நம்ம உருட்டும் போது சரியாக வராது. இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி எல்லாம் பொரிச்சு கரைச்ச மாவுல ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்களா? இதை இப்போ நம்ம பாகில் சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிக்சி ஜாரில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத மட்டும் இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் இதில் எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 அடிச்சுக்கணும். மீதி இருக்கிறத அதில் போட்டுடலாம். இது அவ்வளோத்தையும் நம்ம பாகில் சேர்த்துக்கலாம். இதே மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு திருப்பி அதில் சேர்த்தலாம். சரியா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ அந்த பாகோட சேர்த்தலாம். சேர்த்து நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். அந்த பாகோட எல்லாம் அப்படியே இதாகட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது, பார்த்தீங்களா? இது கூட லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்தலாம். ஏலக்காய் தூள் அந்த ஜீரா எல்லாமே இது குடிச்சிரும், உறிஞ்சிரும். கொஞ்சம் நேரத்தில் உறிஞ்சிரும் பாருங்க. நம்ம அதுக்கல்ல முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வைப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்க போகிற இந்த நெய் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே 1 ஸ்பூன் தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ரொம்ப நெய் ஊற்றாமல் இந்த நெய் அப்படி ஊற்றும் போது ஃபுல்லாக ஒரிஜினல் ஃபுல்லாக நெய்யில் சேர்த்தா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயிலில் முழுசாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த ஆயிலும் நெய்யும் கலக்கும் போது உங்களுக்கு திகட்டாக நல்ல இதாக நெய் வாசனை வரும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோமா, இதில் முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து அதில் கொட்டுவோம். எடுத்து வச்சுருக்க முந்திரி அதில் போ.
கொஞ்சமாக திராட்சை போடுறேன். ஒரு ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக வெள்ளரி விதை போடுறேன், நல்லாயிருக்கும். மூடி வச்சது. வெள்ளரி விதை போட்டோன்னா அது வெடிச்சிடும். சவுண்டு கேட்கு பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் இந்த கற்கண்டை இதில் போட்டுருவோம். இந்த நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை எல்லாத்தையும் இதில் போடுவோம். இவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நம்ம லைட்டாக அந்த லிக்விடோட சூட்டோடு இருக்கும்போது நம்ம வந்து லட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறினோன்னா கரெக்டாக இருக்கும், நமக்கு அந்த லட்டு இறுக்கி வரவும் கரெக்டாகவும் இருக்கும். ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த ஆப்பையை வச்சு அப்படியே நம்ம வந்து மேட்ச் பண்ணி விட்டோம்னு வச்சிங்களேன், அந்த சக்கரை பாகெல்லாம் அதில் அப்படியே இறங்கிடும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சூடு கொஞ்சம் ஆறவும் இன்னும் கொஞ்சம் ஒரு திக்னஸ் வரும் பாருங்க. நமக்கு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு திக்னஸ் வரும். வந்தோன்னே நம்ம கடான்னு உருட்ட ஆரம்பிச்சிடணும். சரியா? அப்புறமா பாகில் போட்டோம்ல, அதை பாருங்கள் நல்லா அழகாக பாகெல்லாம் உறிஞ்சிருச்சு, சூடு ஆறிடுச்சு. ரொம்ப ஆறலை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம இந்த சூட்டோடு பிடிச்சி உருட்டணும்னு வச்சிங்களேன், ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ஊதி பிடிச்சி வச்சிடலாம்னா உருண்டை இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஆறினோன்னா அது திக்னஸ் ஆகிடும். லட்டெல்லாம் போய் கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் வாங்கினாலும் விற்கிற விலைவாசி கட்ட முடியாது. இது ஒரு கப்பு எடுத்தோமா, அந்த ஒரு கப்புலேயே இப்போ ஒரு 10-15 லட்டு வந்துடும் பாருங்கள். 1/4 கிலோவில் மண்ணா ஒரு 20 லட்டு நமக்கு கிடச்சிடும். பார்த்தீங்களா, நம்ம லட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நல்ல நெய்யில் செஞ்சு நீங்கள் கொடுங்க. ஓவராக நெய் சேர்க்காதீங்க, திகட்டிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கிடைக்கும். ஓகேங்களா?